ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சி இருக்க பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது யூபிஎஸ்சிலேருந்து சூப்பரான ஒரு வேலையை பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தா 1 வேக்கன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் சிஸ்டம் அனலைஸ். அந்த பதவி கேட்டிருக்காங்க. எங்கே இருந்துன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தமாக இதில் 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எந்த பதவினா டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் இன் பெட்ரோலியம் மற்றும் எக்ஸ்ப்ளோசிவ் இன் சேஃப்டி ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வேக்கன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 35 வயசு ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. 38 ஓபிசிக்கு, 40 எஸ்சி எஸ்டிக்கு, 45 பிடபிள்யூ கேட்டகிரி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா 1 வேக்கன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் இன்ஜினியரிங் எதில்னா கெமிக்கலில் கேட்டிருக்காங்க, அல்லது மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. நாவல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இதேமாதிரி தான் ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி டிகிரியில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி, சேம் அதே கல்வி தகுதி, மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எந்த பதவிக்குன்னா ஜாயிண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ அல்லது பிடெக்கில் அல்லது பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் முடித்தவங்க. என்ன இதில் கேட்டகிரினா எலக்ட்ரானிக், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் மற்றும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது மாஸ்டர் டிகிரியில் கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரியில் லா முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் லா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1/5/2025 அதாங்க கடைசி தேதி. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சிலபஸ் என்ன, மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.